அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த போபால் டாக்ஸிக் கேஸ் வேஸ்ட் டேக்கன் ஆஃப்டர் 40 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போபால் விஷவாயு கழிவுகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷவாயு கழிவுகள் 1984 இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கும், இந்த சம்பவம். ஓகேங்களா? ஸோ மெத்தில் ஐசோசயனைட் அப்படிங்கிறது அந்த ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த கழிவுகள் அகற்றப்படாமே இருந்துச்சு. இப்போதான் போபால் அரசாங்கம் அதை அகற்றிட்டு இருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதை பிதம்பூர் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு எடுத்துட்டு போய் எரிக்க போறாங்க, இன்சினரேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த பிதம்பூர் மக்கள் அங்க இருந்து போராட்டம் பண்றாங்க. இதை எரிச்சு எங்களுக்கு ஏதாவது பாதிப்பாயிருச்சுன்னு என்னப்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிதம்பூர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். எங்க எடுத்துட்டு போய் எரிக்க போறாங்க அப்படின்னா பிதம்பூர்ல. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, போத்சாலா காம்ப்ளெக்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? போத்சாலா வளாகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் தான் இருக்கு. இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடம். ஓகேங்களா? மசூதியும் கோவிலும் ஒன்னா இருக்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அதனுடைய சர்ச்சைகளை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த சர்ச்சைக்கு தான் உச்சநீதிமன்றத்திலும் வழக்காக போய்கிட்டு இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூகேஸ் செஸ் என்ன பிளேயர் என்ன கேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, என்ன பிளேயர் அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ கூகேஸ் செஸ் நமக்கு தெரியும். ஹர்மன் பிரீத் சிங் அப்படின்னா ஹாக்கி. சிங் வர்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஹாக்கி தான் விளையாடுவாங்க. ஓகேவா? அடுத்து பிரவீன் குமார் வந்து பேரா அத்லட், பிபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மனு பாக்கர் ஷூட்டிங். ஓகேங்களா? இங்கே படப்பிடிப்புன்னு இருக்கு, ஆக்சுவலி இங்கே துப்பாக்கி சுடுதல். ஓகேவா? ஸோ 4மே வந்து நமக்கு கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. இந்த 4 பேருக்கு தான் தியான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் தியான் சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு. அர்ஜுனா அவார்டு பார்த்தோம்னா 32 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறது தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னெல்லாம் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கூகேஸ் அவர்களுக்கு பார்த்தோம்னா என்ன விருது கொடுத்துருக்காங்க? தியான் சந்த் கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி துளசிமதி, நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா இவங்க 3 பேர் பார்த்தோம்னா பாரா பேட்மிண்டன்ல வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வின் பண்ணவங்க. சரிங்களா? ஸோ இவங்க 3 பேர் பிளஸ் கூகேஷ் ஒருத்தர் 4 பேரையும் சேர்த்து தமிழகத்திலிருந்து மொத்தம் 4 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கு. அதுல கூகேஷ்க்கு வந்து தியான் சந்த் கேல் ரத்னா விருது, மீதி நித்யஸ்ரீ, துளசிமதி மற்றும் மனிஷா இவங்க 3 பேருக்கும் பார்த்தோம்னா அர்ஜுனா விருது வழங்க போறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, வேர் வில் த ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு ஆஃப் த இயர் வில் பி ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருடத்தின் முதல் ஜல்லிக்கட்டு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தான் நடக்கும். அடுத்தடுத்து மற்ற ஜல்லிக்கட்டுகள் வந்து நடக்கும். முதல்ல அவனியாபுரம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, UN will celebrate 2025 as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐநா 2025 எந்த ஆண்டாக கொண்டாட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறதா, குவாண்டம் அறிவியல் ஆண்டு அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.